சங்கீதம் 105:19 அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நாமும் அதை நம்பி விசுவாசிக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் நாம் விரும்பும் விதமான காரியங்கள் நிகழாமல் எதிர்பாராத எதிர்மறையான காரியங்கள் நிகழ்கின்றது. அப்பொழுது நம்முடைய தேவன் அன்பானவராய் இருக்கும் போது ஏன் நம்முடைய மனம் விரும்பியதை அவர் செய்யவில்லை என்ற கேள்வி நமக்குள் எழும்பும். அன்பின் உருவான தேவன் ஏன் ஆனந்தமாய் வாழ்வதற்கான வாய்ப்பை தராமல் சோர்ந்து போகவும் சங்கடப்படவும் விட்டுவிடுகிறார் என்ற எண்ணமும் வந்துவிடுகிறது. ஆனால் தம்மை உண்மையாய் விசுவாசிக்கின்ற மக்களுக்கு தேவன் எதையும் அன்பின் அடிப்படையிலும் கரிசனையின் அடிப்படையிலுமே செய்கின்றார். தேவ மனுஷனாகிய யோசேப்பு அடிமையாக்கப்பட்டான். அவமானத்தை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டான். ஏன் இப்படியெல்லாம் என் வாழ்வில் நிகழ்வதற்கு தேவன் அனுமதிக்கின்றார் என்று குழப்பமடைந்திருக்கலாம். உத்தமமாய் வாழும் எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று நினைத்து நொந்திருக்கலாம். ஆனால் அது போன்ற வேதனையான சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அவன் மேல் வைத்த அன்பின் விளைவாகவும் அவன் மேல் வைத்திருந்த தரிசனத்தின் விளைவாகவுமே. நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் நாம் மகிமையான உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேற சோதனையான சூழ்நிலைகள் வழியாக நடத்தப்பட்டு நல்ல அனுபவங்களை பெற வேண்டியது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவ பிள்ளைகளே, துன்பங்கள் பல தொடர்ந்து வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. அவரோடு இணைந்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்கச் செய்யும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.